ஓகே பிள்ளைகள், நாங்கள் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறோம். இந்த கேள்வி என்னென்றா பிள்ளைகள், நான் ஆல்ரெடி டிக்டாக் பேஜில் தரம் 10 மாணவர்களுக்கு 2ஆம் தவணைக்கு வரக்கூடிய மாதிரியான வரைவு தொடர்பான வினாக்களை தொகுத்து அதை போட்டிருந்தேன். அதிலிருந்து ஒரு பிள்ளைகிட்ட இது தொடர்பான டவுட் கேட்டிருந்தா, ஆகவே அதைத்தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அதையும் ஒரு வீடியோவாக உங்களுக்கு போட்டிருக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்க பிள்ளைகள், இதுல எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய சார்பின் சமன்பாடு அல்லது வரைவின் சமன்பாடு y சமன் ஏ சய ஏ எக்ஸ் வர்க்கம் சக பின்னு தந்திருக்கிறாங்க. அப்ப இங்க ஏ என்பது தெரியாக்கணியம், பி என்பதும் தெரியாக்கணியம். வரைவதற்கான பூரணமற்ற அட்டவணை தரப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அட்டவணையின் சமச்சீர் தன்மையை கொண்டு இடைவெளியை நிரப்புக அப்படின்னு சொல்றாங்க பிள்ளைகள். இப்ப பாருங்க, இந்த அட்டவணையில சமச்சீர் தன்மை அப்படின்னா பாருங்க பிள்ளைகள், இங்க சய 3, இங்க 3, சய 2 2, சய 1 1 இருக்கிற நேரத்துல வைர பெருமானம் சமச்சீராக இருக்கு. இங்க சய 4, இங்க சய 4. ஓகே, ஆகவே இங்க ஒன்றுண்டா பிள்ளைகள், இவ்விடத்துல ஒன்று தான் வரும். சொல்லுங்கதா, இவ்விடத்துல ஒன்று வரும். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், சமச்சீர் தன்மை இது 4, இங்கேயும் 4. ஓகே, அப்ப அதுதான் பிள்ளைகள், இங்க 4, இங்க 4, இங்க ஒன்று, இங்க ஒன்று, இங்க சை 4, இங்க சை 4. இதுதான் சமச்சீர் தன்மையை கொண்டு நாங்க இடைவெளியை நிரப்பக்கூடிய முறை. இதுக்கு நாங்க பிரதியிடணும்ன்ற அவசியம் இல்லை. ஓகே, பொருத்தமான அளவிடைக்கு சார்பின் வரைவை வரைக. அப்ப என்ன, எக்ஸ் வந்து சய 3 இருக்கிற நேரம் y சை 4 அப்படின்ற புள்ளியை நீங்க குறிச்சிட்டு, அதே மாதிரி எக்ஸ் வந்து சய 2 ஆகவே y 1 அந்த புள்ளி, எக்ஸ் சய 1 இருக்கிற நேரம் y 4, எக்ஸ் பூஜ்ஜியமாக இருக்கிற நேரம் y 1, இப்படியான புள்ளிகளை நீங்க குறிச்சு உங்களோட வரைப்பை வரைஞ்சி எடுத்தீங்கன்னா பிள்ளைகள், இப்படிதான் உங்களோட வரைப்பு வரப்போகுது. ஓகே, உங்களோட வரைப்பை நீங்க பார்த்துக்கொள்ளலாம். அப்ப இது y. ஓகே, இது எக்ஸ் அச்சு, இது எக்ஸ். இப்படிதான் உங்களோட வரைப்பு இருக்க போகுது. எல்லா புள்ளிகளும் குறிக்கப்பட்டிருக்குதான்னு பார்த்துக்கோங்க. இதில் பார்க்குற நேரம் விளங்கும் பிள்ளைகள். எக்ஸ் பூஜ்ஜியமாக இருக்கும்போது வைர பெருமானம் 5 புள்ளி இது. எக்ஸ் 1 நேரம் வைர பெருமானம் 4 புள்ளி இது. எக்ஸ் சய 1 போது வைர பெருமானம் 4 புள்ளி. ஏன்னா சமச்சீர் தன்மை இங்கேயும் பாருங்க, சமச்சீர் தன்மையில வந்திருக்குது புள்ளிகள். அப்ப அந்த புள்ளிகள் எல்லாம் குறிக்கப்பட்டு உங்களுக்கு வரைவு வரையப்பட்டிருக்குது. இதே மாதிரியான வரைவு நீங்க வரைஞ்செடுக்கணும் முதல்ல பிள்ளைகள். வரைஞ்செடுத்ததுக்கு பின்னால சார்பின் திரும்பற்புள்ளியின் ஆள்கூறு. திரும்பற்புள்ளி அப்படின்ற பிள்ளைகள் எங்களுக்கு தெரியணும். வரைவு இந்த திரும்புது தானே பிள்ளைகள், இந்த புள்ளி தான் திரும்பற்புள்ளி. அப்ப இந்த திரும்பற்புள்ளியின் ஆள்கூறு அப்படின்ற நேரத்துல எக்ஸ பெருமானம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் 0, வைர பெருமானம் 5. பாருங்க, எக்ஸ பெருமானம் சரியா, எக்ஸ பெருமானம் 0க்கு நேராக இருக்குது, y வந்து 5க்கு நேராக இருக்குது, 0,5. அப்ப இதுதான் பிள்ளை அந்த கேள்விக்கான விட. ஓகே, சார்பின் திரும்பற்புள்ளியின் ஆள்கூறு எழுதிட்டோம். அடுத்தது சார்பு நேராக எக்ஸின் பெருமான வீச்சு. ஓகே, இப்ப சார்பு நேராக மறையாகன்ற கான்செப்ட் விளங்கணும். எக்ஸ் அச்சு இந்த இருக்குது, இந்த எக்ஸ் அச்சுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த சார்பின் பகுதிகள் சார்பு நேர். பாருங்க, வைர பெருமானம் நேர் பெருமானங்கள் தான் எடுக்குது. ஆகவே இதுதான் மேல உள்ள பகுதி சார்பு நேராக உள்ள பகுதி, கீழே உள்ள பகுதி சார்பு மறையாக உள்ள பகுதி அப்படின்றத நாங்க கிளியரா விளங்கிக் கொள்ளணும். அதுல கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி பாருங்க, சார்பு நேராக எக்ஸின் பெருமான வீச்சு. அப்ப சார்பு நேராக இருக்கக்கூடியது இந்த எக்ஸச்சுக்கு மேல உள்ள இந்த வரைவு பகுதி. இந்த வரைவு பகுதிக்கு எக்ஸின் பெருமான வீச்சு பாருங்க பிள்ளைகள், இந்த வரைவு சரியா இவ்விடத்திலையும் வெட்டுது, இவ்விடத்திலையும் வெட்டுது. அந்த 2 பாயிண்டையும் நாங்க பார்ப்போம். இப்ப பாருங்க பிள்ளைகள், இந்த பாயிண்ட் வந்து 2.2 சரியா. இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் சய 2.2. இந்த 2க்கும் இடைவெளியில் உள்ள பெருமானங்களை தான் எக்ஸ் எடுக்கும். அதாவது சய 2.2 விட எக்ஸ் பெரிதாகவும் இருக்கும், 2.2 விட வந்து எக்ஸ் வந்து சிறிதாகவும் இருக்கும் பிள்ளைகள். அப்ப இந்த வீச்சை நாங்க அப்படித்தான் எழுதணும். அப்ப எழுதுற நேரம் கவனிங்க பிள்ளைகள், வீச்சு எழுதுறது எப்படின்றது நான் சொல்றேன் பாருங்க.
சய 2.2 விட எக்ஸ் பெரிதாக இருக்கணும், 2.2 விட சிறிதாக இருக்கணும். இந்த வீச்சுக்குள்ளதான் இந்த சார்பு நேராக இருக்குது அப்படின்றது விளங்கணும். இந்த வீச்சுக்குள்ளதான் சார்பு நேராக இருக்குது. ஓகே, இதான் அந்த கேள்விக்கான விட. அடுத்தது பிள்ளைகள் y சமன் சய ஏ எக்ஸ் வர்க்கம் சக b என்ற வடிவில் இருக்கக்கூடிய அந்த சமன்பாட்டை எழுதட்டான். இப்ப இதுல ஏ என்ன பி என்ன அப்படின்றத குறிக்கணும். ஓகே பிள்ளைகள், நல்லா கவனிச்சுக்கோங்க பிள்ளைகள். இதுல ஒரு வரைவு திரும்பக்கூடிய வையின் பெருமானம் என்னன்றதை பார்க்கணும். வரைவு திரும்புற வையின் பெருமானம் என்ன பிள்ளைகள்? இந்த 5 திரும்பட்புள்ளி 0,5 தானே எடுத்தோம். அதுல வைர பெருமானம் என்ன? 5. எக்ஸ் வர்க்கத்தோட இல்லாம தனியே வரக்கூடிய இந்த நம்பர் தான் பிள்ளைகள் அந்த திரும்பட்புள்ளியை முடிவு செய்யும். இப்ப வைங்களன் பிள்ளைகள், இவ்விடத்துல ஒரு சக 1 வருதாக இருந்தா இவ்விடத்துல 1 தான் இருக்கும் திரும்பட்புள்ளி. இவ்விடத்துல சய 5 வருதாக இருந்தா இங்க சய 5 தான் இருக்கும் திரும்பட்புள்ளி. அப்ப இங்க வர தனியே வர அந்த நம்பர் தான் திரும்பட்புள்ளியை முடிவு செய்ய போகுதுன்றது உங்களுக்கு கிளியரா இருக்கணும். அப்ப பிள்ளைகள், நான் அதை வச்சு எடுத்துடலாம் வடிவம் y சமன் சய ஏ எக்ஸ் வர்க்கம் சக 5. திரும்பட்புள்ளி சக 5 தானே பிள்ளைகள்? திரும்பட்புள்ளியில வையின் பெருமானம். இப்ப எனக்கு ஏ மட்டும்தான் பிள்ளைகள் தெரியணும். அப்ப நான் ஏதாவது ஒரு புள்ளியை நான் பிரதியீடு செய்யறேன். இப்ப எக்ஸாம்பிளுக்கு வைங்களன், இந்த புள்ளி ஆள்கூர் என்ன எக்ஸ் 1 இருக்கிற நேரம் y 4. அதை நான் இங்க பிரதியீடு செய்வோம் பிள்ளைகள். எப்படி பிரதியிடுறது? அப்ப எக்ஸ் y 4, y 4 இருக்கிற நேரம் சய ஏ தர எக்ஸ் எவ்வளவு பிள்ளைகள்? 1. ஆகவே 1 வர்க்கம் சக 5 என்ற எக்ஸின் வர்க்கம் தானே பிள்ளைகள் இருக்குது. அப்ப 4 சமன் 1 வர்க்கம் பிள்ளைகள் 1 தர சய ஏ சக 5. அப்ப நான் ஏ தானே பிள்ளைகள் கண்டுபிடிக்கணும். சக 5 சமனுக்கு இந்த பக்கம் கொண்டு போனால் சய 5 வரும். அப்ப சய ஏ சமன் 4 சய 5 அப்படின்னு வரும். அப்ப சய ஏ சமன் 4 சய 5 சய 1 அப்படின்ற ஆன்சர் வரப்போது. ஆகவே ஏ சமன் 1 அப்படின்றது விளங்கணும் பிள்ளைகள். அப்ப இதை கொண்டு போய் நாங்க எங்களோட சார்பின் சமன்பாட்டுல போட்டோம்னால் y சமன் சய ஒரு எக்ஸ் வர்க்கம் சக 5. அப்ப இவிடத்துல நாங்க 1 போடவும் மேலும், போடாம சய எக்ஸ் வர்க்கம் போடவும் மேலும். ஏண்டா பிள்ளைகள், சய ஒரு எக்ஸ் வர்க்கம் என்பதும் சய எக்ஸ் வர்க்கம் என்பதும் 1 தான்ன்றதுல உங்களுக்கு கிளியரா இருக்கணும். விளங்குதா? அது வித்தியாசம் இல்லை. சய ஒரு எக்ஸ் வர்க்கம் என்பதும் சய எக்ஸ் வர்க்கம் என்பதும் ஒரே விஷயம்தான். ஓகே, இது கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இது தொடர்பான அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நாங்க சந்திப்போம் பிள்ளைகள். எங்களோட ஜூம் கிளாஸ்ல ஜாயின் பண்ண விருப்பம் உள்ள மாணவர்கள் எங்களோட தொலைபேசி இலக்கம் போடப்பட்டிருக்குது. அதை தொடர்பு கொண்டு நீங்க ஜாயின் பண்ணி கொள்ளலாம்.